உங்களை சந்திக்க இருக்கிறது. வரைவுகள் என்னும் பாடலில் தெற்காட்டின் ஆழ்கூட்டு தளத்தில் குறித்த தொடக்கம் சார்பினை முழுமையாக வரை இன்று உங்களுக்கு கற்பிக்கப்பட்டது. முதலில் சார்பு எனப்படுவது யாது என கூறுவார்கள். வரிசைப்பட்ட சோடிகளை குறிப்பிடுவது, அதாவது எக்ஸ் அச்சிலும் y அச்சிலும் வரிசைப்பட்ட சோடிகளை குறிப்பிடுவதன் மூலம் ஒரு வரைவினை வரைவது நாம் சார்பு. பெரும்பாலும் எக்ஸ் அச்சில் சாரா மாறியும் y அச்சில் சார் மாறியும் குறிப்பிடப்படுகிறது. தொடர்ந்து தெற்காட்டின் ஆழ்கூட்டு தளத்தை விட்டு நோக்குவோமானால் நீங்கள் சிறிய வகுப்பு தரமான கற்ற ஒரு விடயம், அதாவது எண்கோடு எக்ஸோடு இன்னொரு எண்கோடு இரண்டு எண்கோடுகளை நிலைக்காக இருக்கும்போது உங்களுக்கு தெற்காட்டின் ஆழ்கூட்டு தளம் உருவாகும். இங்கே வலது பக்கத்தில் நேர் பெருமானம், இடது பக்கத்தில் மறை பெருமானம் குறிக்கப்படும் எக்ஸ். அதேபோல் மையத்திலே மேல் நோக்கி நேர் பெருமானம், கீழே மறை பெருமானம். நீங்கள் ஆழ்கூட்டு தளத்தினை பிரிக்கும் போது, உங்களது வரைவுத்தாளை பிரிக்கும் போது சம இடைவெளிகளில் பிரித்தல் வேண்டும். இங்கே 5 சிறிய வெட்டிகள் ஒரு அழகாக காண்பிக்கப்பட்டுள்ளன. நாம் ஒரு புள்ளியினை ஆழ்கூட்டினை குறிப்போமாக இருந்தால் இங்கு 3,4 என்பது 3 எக்ஸ் பெருமானமும் 4 y பெருமானமும். இது வரிசைப்பட்ட சோடியாக குறிக்கப்படும். எனவே ஒரு புள்ளியினை குறிக்கும் போது இங்கு ஒரு புள்ளியினை குறிக்கின்றோம் என்று சொல்லுவோம். இதன் ஆழ்கூறு மறை 3, 1 என குறிக்கப்படும். அதேபோல் இப்புள்ளியின் ஆழ்கூறு 0, 0 உற்பத்தி என்று குறிப்பிடுகிறது. எனவே ஆழ்கூறுகளை குறிக்கும் போது நீங்கள் புள்ளியினை சரியாக குறிப்பிட வேண்டும். நல்லது மாணவர்களே, அடுத்த விடயத்திற்கு நாம் செல்வோம். y சமன் mx வடிவிலான ஒரு சார்பினை வரையும் நேர்கோட்டு சார்பு. இந்நேர்கோட்டு சார்பினை வரையும் போது நாம் சில விடயங்களை இங்கு கருத்தில் கொள்ள வேண்டும். இங்கே y சமன் mx c என்ற வடிவில் x-இனுடைய குணகம் படித்திறனாகவும் c-இனால் கோட்டின் வெட்டுத்துண்டு தரப்படும். இங்கு c என்பது கோட்டின் வெட்டுத்துண்டு, x என்பது படித்திறனாகும். நாம் y சமன் mx இல் படித்திறனானது நேர்கோடு x அச்சுடன் அமைக்கும் கோணத்தை குறிப்பதாகும். இங்கு நாம் கோணத்தை பற்றி கருத்தில் கொள்ள தேவையில்லை. உங்களுக்கு படித்திறனும் வெட்டுத்துண்டும் கருதுவது போதுமானது ஆகும். ஒரு உதாரணத்தின் மூலம் நாம் இதனை பார்ப்போம். இங்கு y சமன் x ஆக 1 என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த y சமன் x ஆக 1 என்பது இங்கு x-இனுடைய குணகம் நேர் 1. ஆகவே படித்திறன் 1, வெட்டுத்துண்டு c நேர் 1 ஆக காணப்படும். அதேபோல் இந்த உதாரணத்தில் y சமன் x ஆய y சமன் y சாய x சமன் y சமன் x ஆக 5 இதை மாற்றும் போது இங்கே x
சமனுக்கு அங்கால் போகின்றது. ஆகவே இங்கு படித்திறனின் பெருமானம் என்ன? நேர் ஒன்று. அப்ப m படித்திறன் m என்ற குறியீட்டினால் குறிக்கப்படும் நேர் ஒன்று. வெட்டு துண்டு 5 ஆகும். மூன்றாவது உதாரணத்தை பாருங்கள். இங்கு 2y சமன் மறை x sin 4 என தரப்படுகின்றது. நாம் படித்திறனை காணும் போது y-இன் குணகம் 1, y-இன் குணகம் 1ஆக இருத்தல் வேண்டும். இங்கு 2y என்று இருக்கின்றது. எனவே நாம் இதனை இரண்டு பக்கங்களும் 2ஆல் வகுப்போம். வகுக்கும் போது x × 2 sin 4 × 2 என வரும். ஆகவே y சமன் மறை x × 2 sin 2 என வரும். அப்ப படித்திறன் இங்கு படித்திறனின் பெருமானம் m மறை அரை வெட்டுத்துண்டு c மறை 2. எனவே நீங்கள் இந்த உதாரணத்தின் மூலம் விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நேர்கோட்டு சமன்பாடு தரப்படும் இடத்து அதன் படித்திறனையும் வெட்டுத்துண்டினையும் காண்பது. மேலும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இங்கு 3x ஆக 2y சமன் 6 என தரப்படுகின்றது. எனவே நாம் இந்த சமன்பாட்டை மெதுவாயாக மாற்றுவோம். 2y சமன் y-னை ஒரு பக்கம் வைத்துவிட்டு மற்ற எல்லாத்தையும் அங்காள கொண்டுவோம். 3x மறை 3x ஆக 6. 2ஆல் வகுங்கள். வகுக்கும் போது மறை 3 × 2x ஆக 6 × 2 என்று வரும். இதனை நீங்கள் எழுதலாம். மறை 3 × 2x ஆக 3. ஆகவே படித்திறன் இங்கு மறை 3 × 2 வெட்டுத்துண்டு c நேர் 3. இவ்வுதாரணங்களின் மூலம் நீங்கள் படித்திறன் வெட்டுத்துண்டினை காண்பதை இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். படித்திறன் என்பது x-இனுடைய குணகம், வெட்டுத்துண்டு c. நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விடயம் y-இனுடைய குணகம் 1ஆக மாற்றுதல் வேண்டும். தொடர்ந்து மேலும் சில உதாரணங்களை பார்ப்போம். ஒரு நேர்கோட்டினை வரைவதற்கு குறைந்தது 2 புள்ளிகளின் ஆறுகோடுகள் தேவைப்படும். இங்கு ஒரு நேர்கோடு காட்டப்படுகின்றது. இந்த நேர்கோட்டினுடைய வடிவம் தரப்பட்டிருக்கின்றது. y சமன் 2x ஆக 1 என்று தரப்பட்டுள்ளது. y சமன் 2x ஆக 1. இதில் நீங்கள் அவதானிக்கலாம். இங்கு வெட்டுத்துண்டு என்பது நேரொன்று. நீங்கள் வரையப்பட்ட நேர்கோடு நேரொன்றின் ஊடாக செல்கின்றது. அதாவது y அச்சிலே ஒரு அலகு தூரம் வெட்டி கொண்டு செல்கின்றது. நேர்கோட்டு சமன்பாடு வடிவம் தரப்படும் போது நீங்கள் y சமன் mx c என்ற வடிவத்தின் ஊடாக வெட்டுத்துண்டினை காணலாம். என்ன ஒரு நேர்கோட்டினை நாம் இவ்வாறு வரைவோமானால், இந்த நேர்கோடு மறை 2 ஊடாக செல்கிறது. ஆகவே இதன் வெட்டுத்துண்டின் பெருமானம் என்ன? மறை 2. இவ்வாறு ஒரு நேர்கோட்டினை வரைகிறோம். இந்நேர்கோடு 3 ஊடாக செல்கிறது. ஆகவே வெட்டுத்துண்டு இந்த நேர்கோட்டுக்கு வெட்டுத்துண்டின் பெருமானம் c என்ன? 3. இப்படியாக நேர்கோடு தரப்படும் இடத்து நாம் வெட்டுத்துண்டினை இலகுவாக காணலாம். நல்லது மாணவர்களே, ஒரு 2 புள்ளிகளின் ஆண்கூறுகள் தரப்படும் போது படித்திறனை எவ்வாறு காணலாம் என்பது பற்றி பார்ப்போம். இங்கு நீங்கள் அவதானியுங்கள். இந்த நேர்கோடு A என்ற புள்ளி 0,0, B என்ற புள்ளி 4 1,1. நாம் இங்கு படித்திறனை காண்பதற்காக ஒரு சமன்பாட்டினை பயன்படுத்துவோம். படித்திறனானது
y ஆள்கூறுகளின் வித்தியாசம் x ஆள்கூறுகளின் வித்தியாசத்தினால் பிரிக்கும் போது வரப்படும். இங்க நீங்கள் அவதானிக்கலாம், இந்த புள்ளிகளை x1 y1 என குறிப்போம். அதாவது x ஆள்கூறின் பெருமானம் 1 y ஆள்கூறின் பெருமானம். அதேபோல் அடுத்த b என்ற புள்ளியின் ஆள்கூற்றில் x2 y2 y ஆள்கூறுகளின் வித்தியாசம் என்பது y இனுடைய பெருமானத்தை கழிப்பது. அதாவது y2 சய y1 அதனை வகுப்போம் x2 சய x1. இங்கு நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டிய விடயம், இங்கு நான் y2 எடுப்போமாக இருந்தால் அதற்கு x2 தான் முதலாவதாக இருக்கிறது. y2 என்பது என்ன? 1. அப்ப x2 என்பது என்ன? 1. அதேபோல் இங்கு பாருங்கள் y1 0 x1 0. அப்ப 1 இலிருந்து 0 1 சய 0 1. 1 ஒன்றால் வகுத்தால் எங்களுக்கு விடை வரும் என்ன? ஆகவே இந்த நேர்கோட்டின் சமன்பாடு படித்திறன் வந்து நேர் 1 ஆகும். தொடர்ந்து இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இங்கே பாருங்கள், 2 புள்ளிகள் தரப்பட்டுள்ளது உங்களுக்கு. இந்த 2 புள்ளிகளில் A என்று போடுவோம் இந்த புள்ளியை. அது 400 3,5. B என்ற புள்ளி அது 400 10,11. நாம் இங்கு படித்திறனை காணப்போம். படித்திறனானது y ஆள்கூறுகளின் வித்தியாசம். நான் b என்ற புள்ளியை முதலாவதாக கருதினால் y2 சய y1 கீழே வகுப்போம் x2 சய x1. y2 இன் பெருமானம் 11. ஆகவே 11 சய y1 இன் பெருமானம் 5. கீழே வரும்போது x2 10 சய 3. அப்ப உங்களுக்கு விடை வரும் 11 5 போனா 6, 10 3 போனா 7. படித்திறனின் பெருமானம் எங்களுக்கு 7. உங்களுக்கு 2 புள்ளிகள் தரும்போது இந்த முறையினால் நீங்கள் படித்திறனை காண்பது இலகுவாக இருக்கும். தொடர்ந்து சில உதாரணங்களை பார்ப்போம். உங்களுக்கு 2 புள்ளிகள் தரப்படுகின்றது. 1,7 3,15 என்ற புள்ளிகளுக்கு கூடாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்பது எவ்வாறு என பார்ப்போம். ஒரு நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்பதற்கு எங்களுக்கு படித்திறனை பெற்றுக்கொள்ளும் அவசியம். எனவே முதலில் படித்திறனை காண்ட பிறகு வெட்டுத்துண்டினை காண்போமாக இருந்தால் நேர்கோட்டின் சமன்பாட்டினை இலகுவாக காணலாம். இந்த புள்ளிகளின் படித்திறனை காண்பதற்கு நாம் முன்னர் குறிப்பிட்டது போல இந்த சமன்பாட்டை பயன்படுத்துவோம். ஒன்று 7 3,15 y1 சய y2 x1 சய x2. இங்கு y1 என்பது இது x1 y1 x2 y2 என எடுத்துக்கொள்வோம். y1 இன் பெருமானம் 7 சய 15 1 சய 3. அப்ப 7ல 15 போனால் மறை 8, 1ல 3 போனால் மறை 2. மறை 8னை மறை 2னால் வகுக்கும் போது படித்திறன் 4 என பெறும். படித்திறனை நாம் அறிந்து விட்டோம். இனி வெட்டு துண்டினை காண்பது எவ்வாறு என பார்ப்போம். இப்போது எங்களுக்கு தெரியும் y = mx c. படித்திறனை அறிந்து விட்டோம்.
எனவே நாம் எண்ணினுடைய பரிமாணம் எங்களுக்கு தெரியும். எண்ணினுடைய பரிமாணம் 4 என அறிந்துவிட்டோம். ஒரு புள்ளியினை பிரதியிடுவோம். 1,7 என்ற புள்ளியினை நான் இங்கு பிரதியிடுகிறேன். y சமன் mx c. y னுடைய பரிமாணம் 7, x னுடைய பரிமாணம் 1. ஆகவே 7 சமன் 4, படித்திறன் 4 தர 1 பிரதியிட்டால் 1 சக c. 7 சமன் 4 சக c என வரப்படுகிறது. இங்கு நாம் எளிமையாக மாற்றுவோமாக இருந்தால் 4 ஒரு பக்கம் கொண்டு போனால் 7 இருந்து 4 போனால் c வரும் 3 என்று. ஆகவே படித்திறன் கண்டுவிட்டோம், வெட்டுத்துண்டை கண்டுவிட்டோம். இனி பிரதியிடுவோமாக இருந்தால் படித்திறன் 4, வெட்டுத்துண்டு 3. ஆகவே தேவையான நல்ல மாணவர்களே, தொடர்ந்து சில நேர்கோடுகளின் வடிவத்தை நாம் அவதானிப்போம். இங்கு உங்களுக்கு ஒரு நேர்கோடு தரப்பட்டுள்ளது. இந்த நேர்கோட்டினை ஆராய்ச்சிகளாக இந்த நேர்கோட்டில் எக்ஸினுடைய பரிமாணங்கள் எக்ஸ் ஆகவும் மாறாமல் இருக்கிறது. 4 எக்ஸ் ஆகுது 4, இங்கு 4 4 4. அதாவது இந்த கோடு வந்து எக்ஸ் சமன் 4 ஊடாக. எனவே இந்த கோட்டின் சமன்பாடு x சமன் 4. கோட்டின் சமன்பாடு x சமன் 4. நாம் y ஊடாக ஒரு கோட்டினை வரைவோமாக இருந்தால் உதாரணத்துக்கு 5 ஊடாக ஒரு கோடு வரைவோம். எனவே இந்த கோட்டினை y ஆல் கூறுவது 5 ஆக காண்கிறோம். எனவே கோட்டின் சமன்பாடு y சமன் 5. x சமன் என்பது y அச்சுக்கு சமாந்தரம். அதேபோல் y சமன் என்பது x அச்சுக்கு சமாந்தரமான கோடு. ஆகவே x அச்சினுடைய சமன்பாடு y சமன் 0 ஆகும். y அச்சினுடைய சமன்பாடு x சமன் 0 ஆகும். இவ்விடயம் தொடர்பாக நீங்கள் தரம் 8, தரம் 9 கற்றிருக்கிறீர்கள். தொடர்ந்து மேலும் சில உதாரணங்களை பார்ப்போம். ஒரு நேர்கோட்டினை எவ்வாறு வரைவது? இங்கு ஒரு நேர்கோடு தரப்படுகின்றது. y சமன் இரண்டு x சமம் 3. y சமன் 2x சமம் 3 என்பது ஒரு நேர்கோடு. நேர்கோட்டினை வரைவதற்கு நாம் வரிசைப்பட்ட சோடிகளாக ஆள்கூறுகளை காணுதல் வேண்டும். உதாரணமாக இங்கு நாம் x-க்கு மறை 2 பிரதியிடும் போது y-னுடைய பெருமானம் எவ்வாறு அமைகின்றது நாங்கள் காண்போம். ஆகவே 2 தர x-க்கு பதிலாக மறை 2 சமம் 3, y சமன் மறை 4 சமம் 3. ஆகவே y-னுடைய பெருமானம் மறை 1. x மறை 2 ஆக உள்ள போது y-னுடைய பெருமானம் மறை 1. இவ்வாறு நீங்கள் விரும்பிய புள்ளிகள் 2 பிரதியிட்டு அதனுடைய y அளவுகளை கண்டுபிடித்தால் பிறகு இங்கு நாம் x-க்கு 0 பிரதியிட்டு பார்ப்போம். x சமன் 0 ஆகும்போது y சமன் 2 தர 0 சமம் 3. ஆகவே y-னுடைய பெருமானம் எங்களுக்கு 3 என்று வரும். y சமன் 3. ஆகவே 0 ஆக உள்ள போது y-னுடைய பெருமானம் 3 ஆகும். நேர்கோட்டினை நாம் வரையும் போது y சமன் 2x சமம் 3. இந்த நேர்கோட்டினை நாம் வரைவோம். இந்த நேர்கோட்டினை வரையின பிறகு நீங்கள் அவதானித்தீர்களானால் வெட்டுத்துண்டு 3 என்ன எங்களுக்கு வெட்டுத்துண்டின் பருவமான y சமன் 2x சமம் 3 என்ற நேர்கோட்டை தான் நாங்கள் வரையலாம்.
வரையும் போது உங்களுக்கு அந்த நேர்கோடு y அச்சிலே 3 மூடாக புள்ளிகள் குறிக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த நேர்கோட்டினை நீங்கள் இலகுவாக வழங்கிக் கொள்ளலாம். இவ்வாறு உங்களுக்கு நேர்கோடுகள் தரப்படும் போது அந்த நேர்கோட்டினை இலகுவாக இந்த முறையினால் நீங்கள் வரைந்து கொள்ளலாம். தொடர்ந்து என்ன ஒரு நேர்கோட்டினை அவதானிப்போம். y சமன் x ஆக 2. y சமன் x ஆக 2 என்ற நேர்கோட்டினை எவ்வாறு வரைவது என்பது y சமன் x ஆக 2. x இனுடைய பரிமாணத்துக்கு y இனுடைய ஆர்வங்கள் காணப்பட்டுள்ளது. இதை கொண்டு நாங்கள் எப்படி நேர்கோட்டினை வரையலாம் என அவதானிப்போம். y சமன் x ஆக 2. இங்கே பார்த்தீங்கன்னா 2 மூடாக y அச்சிலே 2 என்ற புள்ளியின் மூடாக இந்த நேர்கோடு வெட்டியிருப்போம். ஆகவே வெட்டு துண்டு இங்கே 2 y சமன் x ஆக 2 என்ற நேர்கோடு வெட்டு துண்டின் பரிமாணம் 2. நல்லது மாணவர்களே, நேர்கோடுகளை வரைவினூடாக தீர்த்து ஒருங்கமை சமன்பாடுகளாக கொண்டு நாம் பரிமாணங்களை காணலாம். அது தொடர்பாக மேலும் சில உதாரணங்களை ஆரம்பிப்போம். உங்களுக்கு தெரியும் y சமன் x ஆக 2 என்பது ஒரு ஒருங்கமை சமன்பாட்டு வடிவம். இங்கே நாம் x ஐ இங்கே பக்கம் கொண்டு போன முடியாது. y சமன் y சாய x சமன் 2. இது ஒரு முதலாவது சமன்பாடு போடலாம். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் எடுக்கலாம். 2y சமன் 2x ஆக 4. அப்ப இந்த என்ன மாற்றி அமைத்தால் இது ஒரு ஒருங்கமை சமன்பாடு வடிவம். 2y சாய 2x சமன் 4. இது ஒரு ஒருங்கமை சமன்பாடு. அவை இந்த நேர்கோடுகளை ஒருங்கமை சமன்பாடுகளாக கையில் நாம் தீர்க்கும் போது x பரிமாணத்தினையும் y பரிமாணத்தினையும் காணலாம். அதாவது ஒருங்கமை சமன்பாட்டின் தீர்வுகளை காணலாம். இது தொடர்பாக ஒரு உதாரணத்தை அவதானிப்போம். ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்த்தல். நீங்கள் 2 நேர்கோடுகள் தரப்பட்டுள்ளது. y சமன் 2x y சமன் 2x ஆக 3. y சமன் x ஆக 2. இந்த 2 நேர்கோடுகளை ஒரே ஆண்முக தளத்தில் வரைவதன் மூலம் இந்த 2 நேர்கோடுகளும் ஒரு புள்ளியில் வெட்டும். ஒரே ஆண்முக தளத்தில் இருந்தீங்கன்னா இந்த 2 நேர்கோடும் ஒரு புள்ளியில வெட்டும். அந்த வெற்ற புள்ளியில x பரிமாணத்தையும் y பரிமாணத்தையும் எடுத்தீங்கன்னா அதுதான் இந்த ஒருங்கமை சமன்பாட்டின் தீர்வாக அமையும். இது ஒரு ஒருங்கமை சமன்பாட்டு வடிவம். அதை மாத்தினீங்கன்னா y சாய 2x சமன் 3. இது ஒரு முதலாவது சமன்பாடு. y சாய x சமன் என்ன 2. இது இரண்டாவது சமன்பாடு. இந்த 2 சமன்பாட்டை நாங்கள் தீர்த்து விட்டால் x க்கு y க்கு பரிமாணம் கிடைக்கலாம். இப்போ நாங்கள் நேர்கோடு வடிவம் தானே இது. அவரே நேர்கோடுகளை வரைந்த பின்னர் இந்த நேர்கோடுகளை வெற்ற புள்ளியில x ஆகும். இங்கே x ஆகும் மறையும் வருது. ஆகவே இந்த சமன்பாட்டோட தீர்வுல x ட பரிமாணம் மறையும் y ட பரிமாணம் 1. இது 1 கூடாக போகுது. ஆகவே இதுதான் என்ன இந்த ஒருங்கமை சமன்பாட்டின் தீர்வாக அமையும். நல்லது மாணவர்களே, நேர்கோடு தொடர்பாக சில விளக்கங்களை நீங்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து y சமன் ax வர்க்கம் வடிவிலான சார்புகளை அவதானிப்போம். y சமன் ax வர்க்கம் என்பது ஒரு பரவளையம். இங்கு வரிசைப்பட்ட சோடிகளாக அட்டவணை தரப்பட்டுள்ளது. உங்களுக்கு மறை 3 தொடக்கம் நேர் 3 வரை எக்ஸிட பரிமாணத்திற்கு y னுடைய பரிமாணங்களை நாங்கள்
புள்ளிகளை பிரதி y சமன் x வர்க்கம் எல்லாம் மறைமுக கோணம் எல்லாம் 9. அதே மாதிரி 3க்கும் என்ன வரும் 9. இதை நீங்க அவதானித்தீங்கன்னா இது ஒரு சமச்சீரான இங்கு 9 ஜனை 9 4 4 1 1 0 0. இதை நீங்கள் இந்த நேர்கோட்டை வரையும் போது அதாவது இங்கு பரவளைவு கொண்டு பெறப்படுகின்றது. முதலில் அச்சுக்களை குறித்தால் பின்னர் புள்ளிகளை குறித்து நீங்கள் இந்த பரவளைவினை இவ்வாறு வரையலாம். அதாவது y சமன் x வர்க்கம் என்ற ஒரு பரவளைவு. இந்த பரவளைவில் சில விடயங்களை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது திரும்பல் புள்ளியின் அளவு. திரும்பல் புள்ளி என்று கூறுவது இந்த வரைவு வந்து ஆரம்பித்து எவ்விடத்திலே திரும்புகின்றது. இந்த வரைவு வந்து இங்கே தொடங்குகிறது வைத்தால் திரும்புகின்றது இந்த புள்ளியில திரும்பும். ஆகவே திரும்பல் புள்ளியின் ஆள்கூறு 0,0. இந்த பரவளைவு ஒரு அச்சு பற்றி சமச்சீரானது. ஆகவே சமச்சீரற்ற சமன்பாடு இது என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா x சமன் 0. ஆகவே சமச்சீரற்ற சமன்பாடு x சமன் 0 ஆகும். நீங்கள் இந்த பரவளைவு தொடர்பாக மேலும் ஒரு விடயத்தை அவதானிப்பீர்கள். இது ஒரு இழிவு வளை என்று கூறப்படும். அதாவது இழிவு என்பது இங்கிருந்து ஆரம்பித்து அப்படியே குறைஞ்சி வந்து இங்கிருந்து திரும்புகின்றது. ஆகவே இது இந்த இழிவு புள்ளி என்று சொல்லுறாங்க. ஆகவே y சமன் x வர்க்கத்தில் இங்கே x குணகம் வந்து நேராக இருக்கின்றது. அந்த நேர் இருந்தால் இழிவு வளை இழிவு. இதேபோல் இந்த சாவினுடைய சமச்சீர்த்தன்மை இது ஒரு இழிவு புள்ளியூடான பரவளைவு y சமன் x வர்க்கம் என்பது இது y அச்சு பற்றி சமச்சீரானது. ஆகவே சமச்சீரச்சின் சமன்பாடு x சமன் 0. இழிவு பெருமானம் அதாவது y உடைய பெருமானம் வந்து 0. x இன் பெருமானம் மறையாக அதிகரிக்கும் போது சாவின் பெருமானம் நேராக குறைந்து அதே போல x இன் பெருமானம் நேராக அதிகரிக்கிற சாவின் பெருமானம் என்ன நடக்குது நேராக அதிகரிக்கிறது. இப்போ நீங்க எங்க பாத்தீங்கன்னா சாவிட பெருமானம் வந்து 16. அப்ப இங்க குறைஞ்சி தொடர்ந்து y சமன் மறை x வர்க்கம் இச்சார்பினை அவதானியுங்கள். மறை வருமாக இருந்தால் இது வந்து உயர்வு வரை உயர்வு. இங்கு திரும்பற் புள்ளி வந்து 0,0. உயர்வு பெருமானம் 0. சமச்சீரச்சு x சமன் 0. நல்லது மாணவர்களே, நாம் சார்பு தொடர்பாக சில விடயங்களை அவதானிக்கின்றோம். y சமன் நேர் x வர்க்கம் y சமன் மறை x வர்க்கம் போன்ற சார்புகள் எவ்வாறு இந்த சார்பு வரையப்படுகின்றது, சார்பினுடைய சமச்சீரச்சின் சமன்பாடு, சார்பினுடைய இழிவு பெருமானம் அல்லது உயர்வு பெருமானம் போன்ற விடயங்களை அவதானிக்கிறோம். ஒரு சார்பு தரப்படும் போது இந்த சார்பினுடைய சமச்சீரச்சின் சமன்பாடு திரும்பக்கூடிய ஆண்கள் உயர்வு அல்லது இழிவு பெருமானத்தினை எவ்வாறு காணலாம், வரைவினை வரையாது. இவ்வுதாரணத்தின் மூலமாக அவதானிப்போம். இங்கு நீங்கள் ஒரு விடயத்தினை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். y சமன் y பெருமானம் நேராக நேர் x வர்க்கமாக இருக்கும்னா அது சொல்லுவாங்க இழிவு. அது வந்து என்ன இழிவு வடை. y பெருமானம் மறையாக இருக்கும்னா மறை x வர்க்கமாக இருந்தா இதற்கு உயர்வு வடை.
நீங்கள் திரும்பல் புள்ளி 4 ஒரு y சமன் x வர்க்கத்துக்கு திரும்பல் புள்ளி 4 ஒரு 0 இங்கு x இனுடைய வர்க்கத்துக்குள்ள வர பெருமானம் x இன் பெருமானத்தை நீங்க பூஜ்ஜியமாக மாத்தினீங்கன்னா சமச்சீரற்ற சமன்பாடுகளுக்கு x சமம் 0. ஆகவே இதுல இழிவு பெருமானம் என்ன? இங்கு 0. இது வந்து என்ன வளை? இழிவு வளை. ஆகவே உயர்வு பெருமானம் இது இல்லை. y சமன் மறை 7x வர்க்கம் உள்ளபடியா இதுக்கு இழிவு பெருமானம் இல்லை, உயர்வு பெருமானம் 0 இருக்கும். திரும்பல் புள்ளி 4 0 சமச்சீரற்ற x சமன் y சமன் 4 x வர்க்கம் உள்ளபடியா இதுக்கும் என்ன வரப்போகுது? உங்களுக்கு திரும்பல் புள்ளி 0 இங்கு நேர் என்றபடியா இழிவு உயர்வு பெருமானம் இல்லை, சமச்சீரற்ற x சமன் y சமன் மறை திரும்பல் புள்ளி 0 இழிவு பெருமானம் அல்ல, உயர்வு பெருமானம். உயர்வு பெருமானம் சமச்சீரற்ற சமன்பாடு x சமன். அதேபோல் y சமன் மறை 3 x வர்க்கத்துக்கு 0 திரும்பல் புள்ளி உயர்வு பெருமானம் 0 சமச்சீரற்ற சமன்பாடு x சமன். சார்பினை வரையாது திரும்பல் புள்ளி இழிவா உயர்வா சமச்சீரற்ற சமன்பாடு காண்பது உங்களுக்கு இதில் தொடர்ந்து மேலும் சில வரைவுகள் தொடர்பான சார்பின் சில வடிவங்களை வரைவோம். இங்கு ஒரு சார்பு தரப்படுகின்றது y சமன் x வர்க்கம் சமம் 3. இந்த சார்பினை வரைவதற்குரிய அட்டவணையும் தரப்பட்டுள்ளது. இந்த சார்பினை வரையும் போது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இந்த சார்பு வந்து 0,3 என்ற புள்ளியினூடாக திரும்பி கொண்டு போகும். சார்புடைய வடிவம் y சமன் x வர்க்கம் சமம் 3. ஆகவே இங்கு திரும்பல் புள்ளி 4 ஒரு 0,3. நீங்க சார்பினை வரையாதே இதை கண்டுபிடிக்கலாம். இங்கு y சமன் x வர்க்கம் சமம் 3 என்று வருகிறது. x வர்க்கத்துக்கு நேர் பெருமானம் இருக்கு. ஆகவே இது ஒரு இழிவு வளை. திரும்பல் புள்ளி 4 இதுல x பெருமானம் 0, y பெருமானம் 3. ஆகவே திரும்பல் புள்ளி என்ன? 0,3. சமச்சீரற்ற மாற்றம் இல்லை. இங்கே x வர்க்கத்துக்குள்ள வர x x சமன் 0 தான் சமச்சீரற்ற சமன்பாடு. எனவே சமச்சீரற்ற சமன்பாடு திரும்பல் புள்ளி 4 என்பன உதாரணத்தின் மூலம் உங்களுக்கு இலகுவாக வழங்குகிறது. தொடர்ந்து மேலும் சில உதாரணங்களை பார்ப்போம். இங்கு ஒரு சார்பு நடக்கிறது. y சமன் x வர்க்கம் சமம். இச்சார்பினை y அச்சு வழியே 2 அலகுகள் மேல் நோக்கி நகர்த்துவோம். y அச்சு வழியே கீழ் நோக்கி 2 அலகுகள் நகர்த்துவோம். பெறப்படும் சார்புகளின் சமன்பாட்டினை தருகிறது. அப்போ நாம் இந்த சார்பினை வரையாம இந்த சார்புட சமன்பாடு எவ்வாறு அமையும் என்று பார்ப்போம். நீங்கள் இலகுவாக கண்டுபிடிக்கலாம். இங்கு y சமன் x வர்க்கம் சமம் 2 தான் தரப்பட்ட சார்பு. மேல் நோக்கி நாங்கள் 2 அலகுகள் நகர்த்துவோம். அப்ப இங்கு சமம் 2 இருக்கு, 2 கூட்டிக்கலாம். 2 கூட்டிட்டா என்ன வரும்? y சமன் x வர்க்கம் சக 2 அதோட 2 கூட்டினா y சமன் x வர்க்கம் சக 4 தான் பெறப்பட்ட புதிய சார்பு. தரப்பட்ட சார்பை கீழ் நோக்கி 2 அலகுகள் நகர்த்தணும். y சமன் x வர்க்கம் சக 2
நோக்கி நகர்த்தும்போது சாயம் ஆகவே y சமன் x வர்க்கம் தான் புதிய சார்பு. இவ்வுதாரணத்தின் மூலம் உங்களுக்கு சார்புகள் தொடர்பாக சார்பினை எவ்வாறு வரைவது, சார்பினை வரையாமல் சமச்சீரத்தை காண்பது, சார்புடைய சமன்பாடு காண்பது போன்ற விடயங்கள் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் என நம்புகின்றோம். தொடர்ந்து மேலும் சில சார்புகள் தொடர்பாக சில உதாரணங்களை பார்ப்போம். பரீட்சை வினாத்தாள்களில் உங்களுக்கு பொதுவாக ஒரு அட்டவணை, சார்புடைய அட்டவணையை தரப்படும். அந்த தரப்பட்ட அட்டவணையில் ஒரு புள்ளியினுடைய பெருமானத்தினை நீங்கள் காண வேண்டும். மிக இலகுவான ஒரு நுட்பம். தரப்பட்ட சார்பு எப்போது சமச்சீரானது என்பதை முன்னர் கற்றுள்ளோம். எனவே இங்கு நீங்கள் அவதானித்தீர்களானால் இங்கு மறைபாயினானது, இங்கே மறைபாயினானது. இந்த புள்ளியுடைய பெருமானத்தை காண சொல்லியிருக்கிறார். அப்ப இது மறைநாள் நீங்க பயப்படாம மறைநாள கூடாது. ஏனென்றால் சார்பு சமச்சீரானது. ரெண்டு இருக்கு. நீங்க இலகுவாக இந்த புள்ளியினுடைய பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு 2 புள்ளிகள் அல்லது ஒரு புள்ளியினுடைய பெருமானம் தான் வினாத்தாளிலே பெற்றுக்கொள்ளும். பொருத்தமான அளவிடையை பயன்படுத்தி சார்பினை வரையும் போது இந்த சார்பினை வரைந்தது பிற்பாடு தரப்பட்ட சார்பு y சமன் மறை 2x வர்க்கம் சக 4. சார்பினை வரைந்தீர்களான அந்த சார்பு இப்படி வரைவடிவத்தில் வரும். 4 யூனிட்டாக திரும்பிட்டு போகும். சார்பினுடைய சமச்சீரத்தின் மூலம் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் சமச்சீரத்து. முன்னர் கூறியது போல் ஆகவே இங்கே 0 இருக்குது. அப்ப x சமன் 0 சமச்சீரச்சு. x சமன் 0. திரும்பல் புள்ளியின் ஆள்கூறுகள் 0, திரும்பல் புள்ளியின் ஆள்கூறு 0, சார்பின் பெருமானம் 0 எக்ஸின் பெருமானங்களை பெறுக என வினாவப்பட்டுள்ளது. நீங்கள் தரப்பட்ட சார்பினை வரையும் போது இந்த சார்பு y அச்சு இந்த வெட்டிட்டு போகும்போது பாருங்க, எக்ஸில படத்துல ஒரு இடத்துல வருது 0, இதுல y பெருமானம் எல்லாம் 0, இஞ்சால y பெருமானம் 0. y பெருமானம் 0 ஆகதான் சார்பின் பெருமானம் 0 ஆகும். சார்பு பெருமானம் 0 ஆகிற எக்ஸில பெருமானம் இங்க மறை 1, 1.1, 1.2, 1.3, 1.4. அப்ப மறை 1.4 ஒரு பெருமானம். சமச்சீர் என்றபடினா நீங்கள 1, 2, 3, 4 வெட்டிட்டு போகும். ஆகவே நேர் 1.4 அடுத்த பெருமானம். சார்பின் பெருமானம் 0 ஆகும். எக்ஸின் பெருமானம் கேட்டாங்கன்னா நீங்க சார்பு 0 ஆகிற பெருமானம் y, y-ல 0 ஆகிற பெருமானத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா y பெருமானம் 0 ஆகும். y அச்சில 0 பாருன்னா இங்க x தான் 0. இதுல x அச்சில தான் அந்த புள்ளி வரும். x அச்சில அந்த புள்ளியை கண்டுபிடிச்சிங்கன்னா சார்பின் பெருமானம் 0 ஆகும். எக்ஸின் பெருமானங்களை இலகுவாக காணலாம். தொடர்ந்து இறுதியாக ஒரு உதாரணத்தை பார்ப்போம். y சமன் x வர்க்கம் sin 2x sin 3 என்ற சார்பினை வரைவதற்கு தொடர்ந்து மேலும் சில உதாரணங்களை ஆராய்வோம். y சமன் x வர்க்கம் sin 2x sin 3 என்ற சார்பு தரப்படுகின்றது. சார்பினை வரைவதற்கு தேவையான அட்டவணை உங்களுக்கு தரப்படுகின்றது. சார்பினை வரையும் போது இவ்வாறு வரப்படும். y சமன் x வர்க்கம் sin 2x sin 3.
சார்பினை நாம் வரையும் போது நீங்கள் இருபடி சமன்பாடு படித்திருப்பீர்கள். y = x வர்க்கம் sin 2x sin 3. இது ஒரு இருபடி சமன்பாடு வரும். y = x வர்க்கம் sin 2x sin 3 என்பது ஒரு இருபடி சமன்பாடு. இந்த இருபடி சமன்பாடு நீங்கள் சமன்பாடுகளை தீர்க்கிற முறை படித்திருப்பீர்கள். சமன்பாட்டை தீர்க்க நான் இது சொல்லுவோம் எக்ஸிட குணகம். இந்த எக்ஸிட குணகத்தின் அரைவாசியின் வர்க்கத்தை நாங்கள் போட்டால் இந்த சமன்பாடை நாங்கள் மாற்றி அமைக்கிறோம். உதாரணத்துக்கு நாங்கள் இந்த சமன்பாட்டை y = x வர்க்கம் sin 2x sin 3 இதை மாற்றி அமைப்போமாக இருந்தால் எக்ஸிட குணகத்தின் அரைவாசி எக்ஸிட குணகம் மறை 2 அதில் அரைவாசி மறை 1 அதில் வர்க்கத்தை போட்டால் எங்களுக்கு இங்கே சயம் 3 வரும். அப்போ x வர்க்கம் sin 2 சக 1 வருது. அப்போ சக 1 வரும்னா இங்கே சயம் 4 போடும். அப்போ சக 1 சயம் 4 சயம் 3. சார்புடைய வடிவத்தை நாங்கள் மாற்றி அமைக்கலாம். y = x sin 1 வர்க்கம் சயம் 4. அப்போ இங்கே பாருங்க இந்த சார்பு ஏற்கனவே வரையப்பட்டுள்ளது. வரையப்பட்ட சார்புடைய சமச்சீர் அச்சு வந்து x = 1. திரும்பல் புள்ளி மறை 1, மறை 4. அப்போ இங்கே பாருங்க திரும்பல் புள்ளி வந்து மறை 4 தான் 1, மறை 4. சார்பினை வரையாமல் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சார்புட திரும்பல் புள்ளி என்ன சமச்சீர் அச்சு. இங்கு மேலதிகமாக சில உதாரணங்கள் தரப்பட்டுள்ளன. உதாரணங்களுக்கான விடைகள் தரப்பட்டுள்ளது. எனவே மாணவர்கள் உதாரணங்களை பார்ப்பதன் மூலம் இந்த சார்பு தொடர்பாக மேலதிகமான சில விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். சார்புகள் தொடர்பான பாடப்பகுதி ஒரு வினாவாக நாற்பது சாதாரண பற்றி வினாப்படுகின்றது. 10 புள்ளிகளுக்குரிய ஒரு வினா. எனவே சார்புகள் என்ற பாடத்தில் நீங்கள் இலகுவாக அந்த 10 புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளலாம். 10 புள்ளிகளை பெறுவது என்பது ஒரு இலகுவான ஒரு விடயம். சார்புகள் என்ற பாடப்பகுதியை பொறுத்தவரை நல்லது மாணவர்களே, சார்புகள் தொடர்பாக உங்களுக்கு கூறப்பட்ட விடயங்கள் போதுமானதாக இருக்கும் என நம்புகின்றோம். தொடர்ந்து மற்றொரு அலகினூடாக உங்களை சந்திக்கும் வரை